ஹாய் ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் மை டியர் நண்பன் நண்பி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. இன்றைக்கி நம்மளோட இன்ஸ்பைரிங் தமிழ் ஸ்டோரிஸில் அழகான சூப்பரான அண்ட் ரொம்பவும் பெர்ஃபெக்டான ஒரு அழகான மோட்டிவேஷன் ஸ்டோரி தாங்க பார்க்க போகிறோம். இந்த மோட்டிவேஷன் ஸ்டோரி உங்கள் லைஃபுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்க போகுது. ஸோ இந்த ஸ்டோரியை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஸ்டோரி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு அழகான சின்ன குட்டி கிராமத்தில் மாலை பொழுது நேரத்தில் ஒரு பிச்சைக்காரர் ஒருத்தர் வந்து பிச்சை எடுத்துகிட்டு இருந்திருக்காரு. இவர் பிச்சை எடுத்துகிட்டு இருந்த இடத்துக்கு பக்கத்துலேயே ஏதோ மின்னுற மாதிரி தெரிஞ்சிருக்குது. இவரும் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மின்னுற இடத்துக்கு போய் பக்கத்தில் போய் பார்த்துருக்காரு. அங்கே பார்த்தா ஒரு விலை மதிப்பு உயர்ந்த ஒரு வைரத்தை அந்த பிச்சைக்காரர் பார்க்குறாரு. அந்த விலை உயர்ந்த அந்த வைரத்தினுடைய மதிப்பை தெரியாததுனால அது வெறும் கல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த பிச்சைக்காரனும் தான் வச்சிருந்த கழுதையோட காதில் அந்த கல்லை வந்து மாட்டி வைக்கிறாரு. இதை பார்த்துக்கிட்டே இருந்த ஒரு வைர வியாபாரி அந்த பிச்சைக்கார பக்கத்தில் போயிட்டு, இந்த கல்லை எனக்கு நீ கொடுத்துரு, நான் இந்த கல்லுக்கு பதிலாக உனக்கு பணம் தரேன், இந்த கல்லுக்கு பதிலாக நீ எவ்வளோ பணம் கேட்டாலும் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் இப்படி சொன்ன உடனே இதை கேட்ட பிச்சைக்காரர் வந்து யோசிச்சுக்கிட்டு, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு, நீங்கள் எனக்கு ₹1 கொடுத்துக்கிட்டு இந்த கல்லை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட அந்த வைர வியாபாரி, இந்த பிச்சைக்காரனுக்கு என்ன தெரிய போகிற இந்த மதிப்பு, ஸோ இதை விடவே நம்ம குறைச்சி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, ஏன்பா நான் உனக்கு 50 காசு தரேன், ₹1 ரொம்ப ஓவராக இருக்குது, 50 காசுக்கு நீ இந்த கல்லை எனக்கு தா, இல்லைன்னா இந்த கல் எனக்கு வேணாம் நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வைர வியாபாரி இப்படி சொன்ன உடனே இதை கேட்ட அந்த பிச்சைக்காரன், அப்படியா சரி ஓகே பரவாயில்ல, இந்த கல்லை நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த கல்லை தான் வைத்திருந்த அந்த கழுதையுடைய காதில் மறுபடியும் மாட்டிக்கிட்டு தன்னுடைய வழியை பார்த்து நடக்க ஆரம்பிச்சிருக்காரு. இதை பார்த்த வைர வியாபாரி, எப்படி இந்த பிச்சைக்காரன் 50 காசுக்கு எங்கிட்ட தான் வந்தாகணும், எங்கிட்ட தான் இந்த கல்லை கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த கல்லை எப்படியாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுக்குள்ள அந்த வழியா இன்னொரு வியாபாரி ஒருத்தர் வராரு. அந்த பிச்சைக்காரர்கிட்ட இருந்த வைரத்தை பார்த்த அந்த வியாபாரி ₹1000 கொடுத்து அந்த வைரத்தை வந்து வாங்கிக்கிறாரு. இதை பார்த்த ஏற்கனவே விலை பேசி வச்சிருந்தாலே ஒரு வைர வியாபாரி, அவர் வந்து இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. இதனால வைர வியாபாரி வந்து பிச்சைக்காரருடைய பக்கத்தில் போய்கிட்டு, அட அடிமுட்டாளே, ₹1,00,00,000 மதிப்புள்ள இந்த வைரத்தை வெறும் ₹1000 கொடுத்துக்கிட்டு நீ இவ்வளோ ஹாப்பியாக இருக்க, அது எவ்வளோ மதிப்புள்ளது தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேட்டுக்கிட்டே அவன் உன்னை நல்லா ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த வைர வியாபாரி இப்படி சொன்னதை கேட்ட அந்த பிச்சைக்காரன் நல்லா சத்தமாக சிரிச்சுக்கிட்டே, இங்கே யார் முட்டாளு, எனக்கு இதோட மதிப்பு தெரியாது, அதனால நான் இதை ₹1000 நான் வித்துட்டேன், மேலும் இந்த பணம் எனக்கு ஒரு பெரிய பணம் தான், இதனால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ஆனால் இதோட மதிப்பு தெரிஞ்ச பிறகும் 50 பைசாவுக்காக நீங்கள் தான் இதை இழந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பிச்சைக்காரன் தன்னுடைய வழியை பார்த்து நடக்க ஆரம்பிச்சிருக்காரு. இது ஒரு அழகான சின்ன குட்டி கதை தாங்க. இந்த கதையை கேட்ட நீங்களும் நானும் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். இதே மாதிரி தான் நம்மளும் இருக்கிறோம். இப்படித்தான் நம்மளும் சின்ன ஒரு சந்தோஷத்துக்காக அதை விடவும் பெரிய மதிப்பற்ற ஒரு வாழ்க்கை நம்ம இழந்து விடுறோம். அது மட்டும் இல்லை, முட்டாள்தனம் எப்போவுமே நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தோல்வி தான் தரோம் அப்படின்னு சொல்கிறது உண்மையான ஒரு விஷயம். நம்ம இந்த உலகத்தில் எதுவுமே கொண்டு வந்ததில்லை, எதுவுமே கொண்டு போகிறது கிடையாது. நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிற நாள் வரைக்கும் நம்மளை மாதிரியே நம்ம பிறரையும் நேசித்து, நம்மளை மாதிரியே நம்ம பிறரையும் மதித்து நடந்தோம்னா கண்டிப்பாக நம்ம லைஃபுக்கு அது ஒரு லிஃப்டாக இருக்கும். நம்ம லைஃப்பில் வந்து ஒரு விக்டரியை காண முடியும் என்பது கண்டிப்பாக ஒரு சத்தியமான ஒரு விஷயம். ஸோ ரெஸ்பெக்ட் அதர்ஸ் அஸ் யூ எக்ஸ்பெக்ட் ரெஸ்பெக்ட் ஃப்ரம் அதர்ஸ். இந்த ஸ்டோரி உங்கள் லைஃபுக்கு ரொம்பவும் மோட்டிவாக இருந்திருக்குன்னு சொல்ல நம்புகிறேன். இந்த ஸ்டோரி உங்கள் லைஃபுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்ல நம்புகிறேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்டில் நீங்கள் தெரியப்படுத்துங்க. நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்க, இதை மாதிரியான மோட்டிவேஷன் வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் அப்படின்னு சொல்லி நீங்கள் செட் பண்ணிங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். எல்லா வீடியோவும் நீங்கள் பார்த்து உங்கள் லைஃப்பை பில்டு பண்ணுறதுக்கும் அண்ட் உங்கள் லைஃப்பை நீங்கள் க்ரோ பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோஸில் உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து நம்மளுடைய சேனலுடைய வீடியோஸை நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதன் மூலமாக அவங்களுடைய லைஃப்பை அவங்க வந்து க்ரோ பண்ணுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வந்து நீங்கள் நம்ம லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ண வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல இல்லை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோட லிங்கை நாங்கள் கொடுத்துருக்குறோம். ஸோ மறக்காமல் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். நம்ம போடுற எல்லா வீடியோவும் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் லைஃபுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து எல்லா வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் அழகான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மோட்டிவேஷன் ஸ்டோரியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.